எப்படா இது நடக்கும் அப்படின்னு நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான் வந்து ரோகிணி சிக்கி தவிக்கிறது. ரோகிணியோட வாழ்க்கையில் அவங்க சொன்ன பொய்யர் எல்லாமே வந்து துரத்தி பிடிச்சி அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துறது. ஆனால் வந்து இப்போ ஒரு எக்ஸ்போஸ் ஆக போகிற ஒரு பொய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ரோகிணியோட பொய் மட்டும் கிடையாது, மனோஜோட பொய்யும் தான். மனோஜ் இவங்க அப்பாவோட பணத்தை தூக்கிட்டு ஓடினார். அந்த காசு திருப்பி வந்துருச்சு. அந்த ஜீவாவை பிடிச்சி அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. ரோகிணி அந்த ஜீவாவை பார்த்ததே இல்லை. ஸோ மனோஜ் தான் பார்த்தாரு. பார்த்து பிடிச்சி கிடிச்சு ஃபோட்டோலாம் காமிச்சு எப்படியோ வந்து ரோகிணியோட ஐடியாவில் வட்டியோடு சேர்த்து 30 லட்சமாக வாங்கினாங்க. வாங்கினதுக்கு பிறகு என்னாச்சு, கடைசியில் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனையாகி அந்த 30 லட்ச ரூபா பணத்தை வீட்டிலேருந்து வந்து அடித்து இவங்க வந்து இவங்களுடைய ஓன் விஷயங்களுக்காக யூஸ் பண்ணி அந்த ஷோரூமே திறந்தாங்க. இப்போ திமிர் பேச்சு பேசிக்கிட்டு ஹார்ட் ஒர்க்கால மேலே வந்தார் மனோஜ். நீங்கள் எல்லாரும் வந்து அப்படி மனோஜ் மாதிரி இருக்க முடியாது, அவர் மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிண்டல் பண்ணுறது, டிரைவர் தொழில் ஷெஃபாக இருக்கிறதெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறது, பூ கட்டுறதை கிண்டல் பண்ணுறதெல்லாம் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து பழி வாங்குற மாதிரி தான் இப்போ 30 லட்ச ரூபா பணத்தை தொலைக்கவும் போகிறாங்க, தப்பான ஒரு தட்டை கொடுத்து. இன்னொரு பக்கம் வந்து இந்த 30 லட்சத்தை வந்து மலேசியா அப்பா கொடுக்கல, மலேசியா அப்பான்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையானே தெரியல அப்படிங்கிற மாதிரி அதிரடியான திருப்பம் வந்துடுது. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் இந்த ஒரு 2 உண்மைகளும் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விஜயா ரோகிணியோட அப்பா பணம் அனுப்பல அப்படின்னா ரோகிணி வாய் கூசாமல் போய் சொல்லியிருக்காங்க நம்ம கிட்டங்கிறத பிடிச்சிக்கிட்டு மட்டும் கரெக்டாக மறக்காமல் பணத்தை நீ இழந்துட்ட எல்லாமே ஓகே. அப்போ இதுக்கு முன்னாடி அந்த பணமும் உங்கள் மாமனார் கொடுக்கலன்னா, உங்கள் மாமனார் 10 பைசா கூட கொடுக்கலன்னா அந்த ரோகிணி ஏமாத்திருக்காளா, என்னையே ஏமாத்திருக்காளாவ அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒன்று விட்டா கரெக்டாக இருக்கும். வாயை மூடிதுக்கப்புறம் நீ பேசவே பேசாதுன்ட்டு முன்னாடி எப்படி வந்து நடுவில் ரோகிணி நடத்தினாங்களோ அதே மாதிரி மீனாவை நடத்துகிற மாதிரி ரோகிணி நடத்தினா கூட நமக்கு மன திருப்தி ஆகும். போக போக மற்ற உண்மைகளான மலேசியா அப்பாவே கிடையாது அப்படிங்கிற மேட்டர்ல இருந்து ஆரம்பித்து இவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையேங்கிற விஷயம்லாம் தெரிய வரலாம். அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.